ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பைட் பை பைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சியா சீட்ஸ் பற்றி பார்க்கலாம். சியா சீட்ஸ் எடுத்துக்கலாமா வேணாமா, அது நல்லதா, அது எடுத்தால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமான்ற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். சியா சீட்ஸ்லாம் தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஆனால் அதை ரொம்ப நேரம், அதாவது ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி எடுத்துக்கணும். ஆரல்ஸ் அட்லீஸ்ட் 2-3 மணி நேரம் ஆச்சும் நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. சோக் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக எடுக்கும்போதோ இல்லைனா உடனே அதை நம்ம கேர்ட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஸ்மூத்தீஸ்லேயோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு சோக் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் சியா சீட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதில் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு வெஜிடேரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சியா சீடுமே ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸாக உங்களுக்கு இருக்கும். இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால நம்மளோட வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ நம்ம ஓவர் ஈட்டிங்லாம் பண்ண மாட்டோம். அண்ட் இன் பிட்வீனில் ஸ்நாக்கிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அண்ட் அதில் ஃபைபர் கண்டென்ட் நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு சுகர் லெவலுக்குமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அட் தி சேம் டைம் கான்ஸ்டிபேஷன்ஸ் அந்த மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட பாடியில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் லெவலையுமே ரெடியூஸ் பண்ணும். அதனால் அது நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. சியா சீட்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், அதை நல்லா சோக் பண்ணி எடுக்கணும். செகண்ட் ஒன், சியா சீட்ஸ் எடுக்கும் போது நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். 2-3 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி நல்லா எடுத்துக்க பாருங்கள். இந்த மாதிரி டயட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பைட் பை பைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See you in the next video.